सर्वत्र गोविन्दनामसंकीर्तनम् जानकीकान्तस्मरणम् अभयवरद आञ्जनेय स्वामिக்கு ரொம்ப ரம்யமா பிறந்துட்டு நமக்கும் பிரியா சுதர்சனாக எப்பவும் போல சத்சங்கம் ஆரம்பிச்சு திரும்ப ரெஸ்யூம் ஆகி நடக்க நம்ம ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சங்கர்ஜி சொன்னார், ரொம்ப நாளாச்சுன்னா நம்ம இதில் ஒரு சத்சங்கம் வச்சுன்னு எல்லாரும் கேட்குறா, ஜனங்கள் எல்லாரும் சத்சங்கத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் கேட்குறா, ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னார். அதை ஒரு 2 நாள் முன்னாடி தான் பேசினேன். உடனே நம்ம கோவிந்தன் அதை பற்றி பேசினேன். சுவாமி கிட்ட போய் அதை பிரஸ்தாபிச்சு அவனோட சுவாமியும் ரொம்ப நமக்கு பெரிய மனசு பண்ணி இங்கே வந்து ஒரு சத்சங்கம் பண்ணி தரேங்கிற மாதிரி ஒத்துந்தார். அது ரொம்ப பெரிய விஷயம். மார்கழி மாதம் ரொம்ப ரம்யமான மாதம், தெரியும். இதை தேவர்களுக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தமானது இந்த மார்கழி மாசமா சொல்லப்படுறது. கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மானவர் கோவர்தனகிரி அந்த லீலையை நடத்தினது இந்த மார்கழி மாசம் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், நான் மாதங்கள்ல மார்கழியா இருக்கேன் அப்படிங்கிறார். அதனால இதுல செய்யக்கூடிய சத்சங்கமானது நமக்கு பல மடங்கு பலன்களை தரக்கூடிய விஷயங்கிறதுனாலதான் நம்ம பிரியா சுதர்சன அசோசியேஷன்ல பார்த்தீங்கன்னா கார்த்தால விடியாலம்பர எப்பவும் போல மார்கழி மாசம் கிரமமா கோஷ்டிலாம் நடக்கிறது. அதோட இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 30 நாளைக்கு கிட்டத்தட்ட இந்த திருப்பாவைய நம்ம சுவாமி மூலமா அதை நம்ம அனுபவிக்க போறோம். இதுக்காக இதை ஒத்துண்டு இங்க வந்து இதை பண்ணித்தரேன்னு அவர் பெரிய மனசு பண்ணி சொன்னார். அதுக்கு முதல்ல அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி எங்களோட கிருத்தஜதைய கமிட்டி சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். அவருக்கு ஒரு வந்தனோபசாரம் சொல்லிக்கிறோம். அவரை பத்தி ஒரு சின்ன ஒரு பிரீஃப் மாத்திரம் சொல்லிடுறேன். ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் ஸ்ரீ வராக மகாதேசியன் அவரோட ஆச்சாரியன். அப்புறம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்துல ஆராதகராக இருக்கார் அவர். அடுத்து ஸ்ரீ ரங்கநாத பாதுகா வித்யாலயா பாடசாலையில அத்தியாபகராக வேற இருக்கார். பிரபந்தம் இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்து வாத்தியாராகவும் இருக்கார், அத்தியாபகராக இருக்கார். அவரோட குருநாதர் கேட்கவே வேணாம், கலைமாமணி கல்யாணபுரம் 6வது ஆச்சாரியார் சுவாமி. அவர் பெரிய மகானுபாவர், பெரிய மகனீயர். இங்கே வந்து நமக்கு ஒரு சத்சங்கம் பண்ணி கொடுத்தார் நம்ம கேட்கின்றதுக்காக. அதனால ரொம்ப பெரிய ஒரு மகனீயர்கிட்ட அவர் வந்து இந்த கதா காலாட்சேபம்ங்கிற இந்த ஆர்ட்டை வந்து அவர் லேர்ன் பண்ணிட்டு இருக்கார். பிரபச்சன ரத்னாமணி மூவே குறிச்சி ஸ்ரீ ரங்கநாதாச்சாரியா தொடர்ந்து உபன்யாசத்தை ஆரம்பித்து பிரவச்சனத்தை நடத்தி கொடுத்தார். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்தபோதமோ வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்தபோதமோ தப்பாதயுக்ம சகசேருக பிருங்கராஜமோ त्रय्यन्तयुग्म कृतभूरि परिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे
சந்நிதத்தாம் சதாகிருதி. दिशन्तु मे देव सदाद्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संसृत कामधेनुं त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुर सिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदविष्टवार्गां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं सुदिशदशिरः सिद्धमद्याभयन्ती सोच्छिष्टायां स्रजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमिदं भूययेवास्तु भूयः अन्नवयल् पुதுவையாண்டாளரங்கற்கு பண்ணே திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதிவீர் போதிவினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடிச் செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழினன் நந்தகோபன் குமரன் ஏதார்ந்த கண்ணிய சோதை இளம் சிங்கம் கால்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருமான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாதய பிரபோ. கண்ணன் களவினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே என்று சுவாமி நம்மாழ்வாருடையதான வாக்கு. கண்ணனிடத்துல அபாரமான ஒரு பக்தி, அவ்வளவு ஒரு பிரேம, ஆழ்வார்கள்ல நம்மாழ்வாருக்கு அவ்வளவு ஒரு ஊற்றம் கண்ணனிடத்துல. அதுக்காகத்தான் ஆழ்வார் நம்மாழ்வாரை குறிக்கிறதே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்டதான கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவினிடத்துல நம்மாழ்வார் ஏன் அவ்வளவு அபிப்பிராயம், அவ்வளவு பக்தி வச்சிருக்காருன்னா, அவர் அவதாரம் பண்ணும் பொழுதே தான் அவதரிக்கணும் அப்படின்னு ஆசை. நம்மாழ்வார் கிருஷ்ணாவதாரம் முடிஞ்ச பிறகு நம்மாழ்வார். அதனால ஒரு செவ்வாய்க்கிழமை முற்பட பெருந்திலேனே அப்படின்னு வருத்தப்படுறார் சுவாமி நம்மாழ்வார். அப்புறம் கிருஷ்ணனுடைய பிரேமையிலேயே இருக்கார். உண்ணும் சோறு பருகி நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். சாப்பிடணும்னாலும் உண்ணும் சோறு அப்படின்னா கிருஷ்ணனை தான் கண்ணால பருகுவாராம், கிருஷ்ண நாமாவா வாயால பருகுவாராம். இப்படி எல்லா விதத்திலையும் ஒரு சுகந்தம் ஏற்படணும்னாலும் கிருஷ்ணநாமாவை சொல்லுவாராம், வாசனை வரணும்னாலும். அப்படி எல்லா விதத்திலையும் இருந்த ஒரு ஆழ்வார் நம்மாழ்வார் அப்படின்னு நாம் அனுபவிக்கிறோம். ஆழ்வார்கள்ல அந்த நம்மாழ்வார் எப்படி பெருமாளை அடையணுங்கிறதுக்கு ஒரு பக்தி பண்ணியிருப்பார் இல்லையா? எப்படி பண்ணினார்னா, தான் ஆணாக இருந்ததுனால பெருமாளிடத்துல பக்தி செலுத்தணும்னா பிரேம பக்தின்னு சொல்றோம். அந்த பிரேம பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா, தன்னை பெண்ணாக பாவிச்சென்று பெருமாளிடத்துல பக்தி பண்றது, அது இன்னும் பிரேம ஜாஸ்தியா இருக்கும். அப்போ அவதாரம் பண்ணினா கூட தன்னை பெண்ணாக பாவிச்சென்று
அதுக்காக தான் சம்பிரதாயத்தில் சொல்லும் பொழுது பராங்குச நாயகின்னு சொல்றது, திருமங்கை ஆழ்வார பரகால நாயகின்னு சொல்றது. அப்படி நாயிகா பாவத்துல பக்தி பெருமாள் இடத்துல அப்படி பக்தி பண்ணினார். அதனாலதான் ஆழ்வார்களுக்கு ஏற்றம்னு சொல்றது. அதனால ஆழ்வார்களை விட ஆண்டாளுக்கும் ஆழ்வாருக்கும் வாசிக்கோரும் அப்படின்னு வியாக்கியானம். வாசிக்கோரும்னா வித்தியாசம். ஆண்டாளுக்கும் ஆழ்வாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆண்டாள் இயற்கையாகவே பெண்ணாக அவதரிச்சுட்டார். அதனால பக்தி பண்றதுக்கு இன்னும் சுலபமா போயிடுத்து, கிருஷ்ணனிடத்துல பிரேம கொள்றதுக்கு. அதனால அவள் ஏற்றமா. அப்படி ஒரு ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் அந்த ஆண்டாளுடையதான பக்தி பிரபாவத்தை பெருமாளை நாயிகா பாவத்துல பக்தி பண்ணி பெருமாளையை கணவனாக அடையணும்னு பாரித்து கணவனாக அடைந்த ஒரு விற்த்தாந்தத்தை சொல்ல வந்ததுதான் இது ஆண்டாளுடைய சரித்திரம் சொல்லக்கூடியது திருப்பாவை அப்படின்னு. பெருமாள் அவதாரம் பண்ணும் பொழுதே பெருமாள் மாத்திரம் அவதாரம் பண்றது இல்லை, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் அவதாரம். பெருமாள் முதல்ல அவதரிச்சுடுவர், சில காலத்திலேயே உடனேயே பிராட்டியும் கூட அவதரிச்சுடுவார். அப்பதான் அவ ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது, அனபாயினின்னு சொல்றா இல்லையா. அதனால சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார் அப்படின்னு எடுக்கிறார். ஒரு கணக்காலம் கூட பெருமாளும் பிராட்டியும் பிரிஞ்சு இருக்க மாட்டாளாம். அப்படிப்பட்டதான ஒரு மிதுனம் ரெண்டு பேருக்கும். அப்ப அந்த அவதாரத்தை பத்தி சுவாமி தேசிகன் கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்ற, அறியாத இடைச்சியரும் அறியும் வண்ணமும் அம்புயத்தாளுடன் அந்நாள் அவதரித்த குறையாதுமில்லாத கோவிந்தா, குறையாதுமில்லாத கோவிந்தா, நின் குறைகளற்கு அடைக்கலமாய் குறிப்பு தந்தாய். அறியாத இடைச்சியரும் அறியும் வண்ணம். கிருஷ்ண பரமாத்மா எங்க அவதரிச்சான்னுட்டா ஆயர்பாடியில அவதரிச்சுட்டான். ஆயர்களுடைய மத்தியில அதான் எழுதின வியாக்கியானத்துல வழக்கை இடக்கை தெரியாத ஆட்சியர்கள் அவளுக்கு நடுவுல கிருஷ்ண பரமாத்மா அவதரிச்சானாம். ஏன்னா அவளுக்கு ஞானத்தை கொடுத்து விவேகத்தை கொடுத்து தன்னை அடையறதுக்கு வழியை கல்பிக்க போறானாம். சுவாமி தேசிகன் எழுதினார், அறியாத இடைச்சியரும் அறியும் வண்ணம். அவள் கூட தெரிஞ்சுக்கும்படியா கர்ணன் அங்க அவதரிச்சானாம் திருவாயர்பாடியில. அம்புயத்தால் உடன் அந்நாள் அவதரித்த. அம்புயத்தாள்னா அம்புஜம்னா தாமரைன்னு அர்த்தம். அம்புயத்தாள் அப்படின்னா தாமரையாள்னு தாயாருக்கு ஒரு திருநாமம். தாமரையாள் கேள்வன் அப்படின்னு நம்மாழ்வார் ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்றா பெருமாள். அதனால அம்புயத்தால் உடன் அந்நாள் அவதரித்த, தாயாரோடன் கூடினதான பெருமாள் அவதரிச்சுட்டாள். பெருமாள் அவதரிச்சுட்டா தாயாரும் உடனே ஒரு இடத்துல அவதரிச்சுடுவா. கொஞ்சம் ஒரு கால வித்தியாசத்துல அவதரிச்சிருவா. ரெண்டு பேரும் விவாகம் பண்ணிட்டு தன்னை சேர்ந்த பக்தாரிகளை காப்பாத்துறது, அதான் பெருமாளுடைய கிரியை. ஏன்னா பகவத்கீதையில சொல்றான் இல்லையா, கீதாச்சாரியனான கிருஷ்ண பரமாத்மா சொல்லும் பொழுது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாது பரித்ராணம், சாதுக்கள் நல்லோர்களை ரட்சிப்பதற்காகவும் நல்லோர்களை காப்பாற்றுவதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னு தன்னுடைய அவதாரம்னே கிருஷ்ண பரமாத்மா கீதாச்சாரியன் சொல்றாரு இல்லையா. அதனால அம்புயத்தால் உடன் நன்னாள் அவதரித்த. அதான் விஷ்ணு புராண ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி. ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி அன்யேஷு ச அவதாரேஷு விஷ்ணோஹோ ஏஷா அனபாயினி. ராகவத்வே அபவத் சீதா. பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக சக்கரவர்த்தி திருமனாக அவதரிச்ச உடனேயே சீதா பிராட்டி அவதரிச்சுடுறான். ராகவத்வே அபவத் சீதா. அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா அவதரிச்ச உடனேயே அடுத்தது தாயார் அவதரிச்சுடுறா, ருக்மிணியாக பிராட்டியார் அவதரிச்சுடுறா அப்படின்னு அவதார ஸ்லோகம். இப்படி எதுக்கு ரெண்டு பேரும் அவதரிச்சு நம்மளெல்லாம் ரட்சிக்கணுங்கிறதுக்காக ஆயர்பாடியில அவதரிச்சுட்டாலும். ஆயர்பாடியில அவதரிச்சு கிருஷ்ண பரமாத்மா உச்சித காலம் அவன் எவ்வளமான பருவம் வந்த உடனே அங்க இருக்கிற கோபவர்த்தர்கள்
ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள். அங்க இருக்கிற பொண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அவளும் பெரிய பெரிய பொண்ணா ஆயிடுவா, கன்னிகையாக ஆயிருப்பா இல்லையா. இந்த கன்னிகைகள்லாம் அதிகாரம் பண்ணி யாரும் கிருஷ்ணனை பார்க்க கூடாது, கிருஷ்ணனோட பேசக்கூடாது அப்படின்னு நிலவரையில அடைச்சுட்டாள். அந்த கன்னிகைகள்லாம் அங்க இருக்கா. உடனே பெருமாளுடையதான திருவுள்ள பிரகாரம் மழையே இல்லாம இருந்தது. மழையே இல்லையே, மழை இல்லைன்னா நம்முடைய பசுக்களை வளர்க்குறோமே, பசுக்கண்ணு குட்டிக்கு அதுக்கு ஆகாரம் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக உடனே அந்த கோபவர்த்தகள்லாம் கூடி எல்லாரும் கூடி பேசுறா என்ன பண்ணலாம்னு. அப்ப மழைக்கு வேண்டி நாம ஒரு விரதம் பண்ணலாம், விரதம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றா. என்ன விரதம் அப்படின்னா, மழை கடவுள் யாருன்னா கிருஷ்ணன் தானே, பரமாத்மா. வேதம் சொல்றது அங்காணி அந்யா தேவதாக, பெருமாளுடைய அங்கத்துலதான் அத்தனை தேவதைகளையும் வாசம் பண்றான். அங்கேயா இருக்கக்கூடியவன் பெருமாள் பரம்பொருள். அதனால இங்க கிருஷ்ணன் தான் மழை கடவுள், மழை கடவுள் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணனை குறிச்சு, மழை கடவுளான அவனை குறிச்சு நாம அதுக்கு விரதம் பண்ணணும். கன்னிகைகளான பெண்களை கொண்டு விரதம் பண்ண சொல்லணும்னு முடிவெடுத்தா. எந்த கிருஷ்ணனை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு கோபவர்த்தர்கள் இந்த வயோதிகர்கள் சொன்னாலும் அவ மூலமாவே கன்னிகைகள்லாம் நீங்கள்லாம் விரதம் இருங்கோ, கிருஷ்ணன் உங்களுக்கு காவலா இருப்பான் அப்படின்னு பாலுக்கு பூனையே காவல் வைக்கிற மாதிரி கண்ணனை கொண்டு போய் எங்க வச்சு நீ கண்ணன் காவலா இருப்பான் உங்களை எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கண்ணன் இடத்துல விடுறான். கண்ணன் முதல்ல பிகு பண்ணிக்கிறான், என்ன முதல்ல கண்ணனை பார்க்க கூடாதுன்னு சொன்னதுனால. உடனே அடுத்த தடவை என்ன பண்றான், அவ கூட்ட உடனே சரி வந்துடுறேன், நாளை காலையில ரெடியா இருக்கோ அப்படின்னு நப்பின்னியுடைய திருமாளிகைக்கு போயிடுறான் அப்படின்னு அந்த கதை. நப்பின்னியுடைய திருமாளிகைக்கு போயிடுறாங்கிற வரைக்கும் நமக்கு சொல்றா வியாக்கியாதாக்களுடைய அனுபவம். இங்க ஆண்டாள் என்ன பண்றா, இத ஒரு தன்னுடைய தான் விரதம் இருந்து பெருமாளை கணவனாக அடையணும்னு பாதிக்கிறார். பாதிக்கும் பொழுது ஆயர்பாடின்னு சொல்லக்கூடிய திருவாயர்பாடி இப்ப அங்க கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போயிடுது இல்லையா. ஆண்டாள் அப்படி நினைக்கலையா, இப்பயே கிருஷ்ணன் இருக்கான்னு நினைக்கிறாளாம். அவ அப்பாவின் இடத்துல கேட்கிறா, கிருஷ்ணனை நான் கண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, கண்ணன் எங்க இருக்கான்னு. கண்ணன் இப்ப இல்ல அவதாரம் முடிச்சுட்டு தன்னடி ஜோதிக்கு போயிட்டான்னு சொல்ல முடியுமா. உடனே பெரியாழ்வார் சொல்றாரு, ஆண்டாள் இங்க இருக்கானே படுத்துட்டு இருக்கானே வடபெருங்கோயிலுடையான் அவன்தான் கண்ணன், அவனையே நீ கண்ணனாக பாவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். உடனே அதோட பாவனா பிரகர்ஷம்னு சொல்றது சம்ஸ்கிருதத்துல, தமிழ்ல நினைவின் முதிர்ச்சி அப்படின்னு சொல்றது. அப்போ பாவனா பிரகர்ஷம், அதாவது இருக்கின்றதான அந்த ஊரையே ஆயர்பாடியாக, சிவில்லிபுத்தூரிய ஆயர்பாடியாக பாவிச்சின்றாள். உள்ள படுத்துட்டு இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையான்னு சொல்லக்கூடிய பெருமாளையே கிருஷ்ணனாக கண்ணனாக பாவிச்சின்றாள். அதே மாதிரி யமுனா நதி ஓடுமே அங்க ஆயர்பாடிக்கு பக்கத்துல, அந்த யமுனா நதியை எதுன்னா திருமுக்குளம் அப்படின்னு அங்க ஒரு புஷ்கரணி இருக்கு சிவில்லிபுத்தூர்ல. அந்த திருமுக்குளமே அந்த யமுனையாக பாவிச்சின்றார். தன்னொத்த தோழிகளையே கோபிகைகளாக பாவிச்சின்றார். தன்னையே கோபியில பிரதானமா நாயகியாக பாவிச்சின்றார். பெருமாளை குறிச்சு விரதம் அனுஷ்டிக்கிறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டார் ஆண்டாள். ஏன்னா அப்படி ஒரு பாவனை வந்துட்டார். ஆனா கோபவர்த்தர்கள் வயோதிகர்களுக்காக மழைங்கிற வியாஜம். ஆனா ஆண்டாளுக்கு உள்ள ஹிருதயத்துல கண்ணனை அடையணும், கண்ணனை கணவனாக அடையணும் அப்படிங்கிறதான எண்ணத்தோட கண்ணனிடத்துல அன்பு செலுத்திட்டு இருந்தாலும். அப்படி பிறந்ததுதான் நோன்பு நோக்கத்துக்காக பிறந்ததுதான் திருப்பாவை அப்படிங்கிறதான அந்த கிரந்தம். அரியதானது, நமக்கெல்லாம் ஒரு உபாயம் பண்ணி பெருமாள் அடையக்கூடிய வழியை காட்டக்கூடிய ஒரு வழி நூல் அது திருப்பாவை. திருப்பாவையில இல்லாத விஷயமே கிடையாது. ஒரு சமயத்துல திருப்பார்கடல்ல பெருமாள் எழுந்தருளி இருக்கிறது, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோடு எழுந்தருளி இருக்கிறது. பூதேவி தாயார் ஆதிசேஷ தல்பத்திலிருந்து கீழே இறங்கி பெருமாள் இடத்துல கை கூப்பிட்டு நிற்கிறாளாம். சுவாமி, தேவரீர் வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாட்சகனை அவனை வதம் பண்ணிட்டு அப்போ ஒரு வார்த்தை தேவரிய சொல்லிட்டு அதை ஞாபகப்படுத்தலாம்னு இப்ப நான் பிரார்த்திக்கிறேன்னாலாம். சரி பூமி தேவி என்னன்னு சொல்லுவது பெருமாள் கேட்கிறாராம். கேட்கும் பொழுது யாரு எவ்வளமான பருவத்துல தன் சரீரம் தன்வசம் இருக்கும் பொழுது, மனசு தன்வசம் இருக்கும் பொழுது, இந்திரியங்கள் ஐம்புலன்கள் சொல்லக்கூடிய அந்த இந்திரியங்கள்லாம் தன்வசம் இருக்கும் பொழுது பெருமாளுக்கே ஆட்பட்டு பெருமாளுக்கே தொண்டு செய்து
அவனையே பாடி அவனுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவன் எவனோ அவன் அந்த சமயத்துல என்ன சரணாகதி பண்ணிட்டு பூமாலையாலும் பாமாலையாலும் எவனொத்தன் யாரொத்தன் என்ன அர்ச்சிக்கிறாளோ, எந்த ஜீவாத்மா என்ன அர்ச்சிக்கிறாளோ அவளுக்கு வயோதிகமான உடனே அந்திம காலம் நெருங்கும் பொழுது அவன் என்ன நினைக்காட்டனா கூட, ஏன்னா அந்திம ஸ்மிருதின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்மிருதினா நினைவுன்னு அர்த்தம், அந்திமம்னா கடைசி காலம்னு அர்த்தம். அந்திம ஸ்மிருதி, அந்திம காலத்திலே அவன் நினைக்காத போனா கூட நான் அந்த பக்தனை நினைச்சு அவனுக்கு நல்ல கதியை கொடுப்பேன் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னேன். அது இந்த ஜனங்களுக்கு எல்லாம் புரியுமான்னு தெரியல. யார் ஒரு இடத்துல பக்தி பண்ணுவான்னு தெரியல. அது அனுஷ்டானம் பரியந்தம், பிராக்டிக்கலா அனுஷ்டானம் பரியந்தம் நான் பண்ணி காண்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன பண்றேன், பூலோகத்துல போய் அவதரிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய கைங்கரியம் நிறைவேறதுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறாள். அம்மா தானே பிரார்த்திப்பா. குழந்தை எவ்வளவோ தப்பு பண்ணா கூட, அப்பா கோச்சிட்டா கூட, அம்மா இருக்கட்டும் தெரியாத பண்ணிட்டா விடுங்கோ, திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி தட்டி சமாதானப்படுத்துவா இல்லையா. அதனால அப்பாவின் இடத்துல அதான் பிராட்டியை சொல்லும் பொழுது வியாக்கியானத்துல அனுபவிக்கிறா. பெருமாளோடு ஏகாந்தத்தில் இருக்கும் பொழுது பெருமாளை திருத்துவள், தனியாக இருக்கும் பொழுது ஜீவனை திருத்துவள் அப்படின்னு வியாக்கியானம். பெருமாளோட ஏகாந்தமா பேசிட்டு இருக்கும் பொழுது அவன் அந்த குற்றம் பண்ணா இவன் இந்த குற்றம் பண்ணான்னு சொல்லும் பொழுது அப்படிலாம் சொல்லாதீங்க. யாருதான் குற்றம் பண்ணாதவர்கள் யாரு, அவனை மன்னிச்சுடணும்னு பெருமாள் இடத்துல திருத்துவாள். ஜீவன் இடத்துல வந்தா ராவணன் இடத்துல எவ்வளவு உபதேசம் பண்றா சீதா பிராட்டி. 10 மாச காலம் அங்க அமர்ந்துண்டு, ராவணா நீ ராமன் இடத்துல சரணாகதி நீ பண்ணிக்க வேண்டாம், அவனை ஒரு மைத்ரி தேன மைத்ரி பவத்து, அவன் இடத்துல ஒரு நண்பன்னு நினைச்சுக்கோ. விதிதகா சகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹா, விதிதகா சகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹா, தேன மைத்ரி பவது தே யது ஜீவிது மிச்சசி. அப்பா ராவணா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. என்னுடைய பர்த்தா அந்த ராமன் இருக்கிறாரு, அவரை நீ இன்னும் நீடிச்சு இங்க ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கணும்னாலும் நீ அவனை ஆசிரியிக்கணும். என்னுடைய ராமனை நீ ஆசிரியிக்கணும். ஒரு கால் பரலோகத்துல உனக்கு இடம் வேணும்னாலும் அவன் தான் அனுகிரகம் பண்ணணும். விதிதா சகி தர்மஜா, எப்பேற்பட்டவன் தெரியுமா அந்த பிரபு. அவன் தர்மிஷ்டன், தர்மஸ்வரூபமானவன். அதான் தொண்டரைப்பிடியாழ்வார் எடுக்கிற அறம் சுவராகி நின்ற அரங்கனாருக்கு ஆட்செய்யாதே அப்படிங்கிற. அறம்னா தர்மம், தர்மமே சுவராக வடிவானவன், தர்மமே திருமேனியாக உடையவன் எம்பெருமான். அதனால விதிதா சகி தர்மஜா சரணாகத வத்சலன், சரணாகதின்னு பண்ணிவிட்டா அவன் அந்த வாத்சல்யம் அப்படிங்கிறது அவனை தவிர யாராலையும் நம்ம இடத்துல காட்ட முடியாது. பசுமாடி எப்படி கண்டுகளிடத்துல வாத்சல்யத்தை பொழியுமோ அந்த மாதிரி பகவானானவன் அந்த இடத்துல வாத்சல்யத்தை பொழிய நம்ம போல இருக்கக்கூடிய ஜீவ இடத்துல வாத்சல்யத்தை கொட்டக்கூடியவன். அதனால அவனை நண்பன்னு நினைச்சுக்கோ. தேன மைத்ரி பவத்து, நண்பன்னு போனா கூட உனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் உபதேசம் பண்றாள். அதனால பெரும்பாலும் பிராட்டியும் தான் நமக்கு அபயம். அதனால இங்க பிராட்டி இப்படி கேட்ட உடனே, பூமி பிராட்டி கேட்ட உடனே பெருமாள் சரி அப்படியே போய் நீ அவதரிக்கணும், கண்டிப்பா அவதரித்து ஜனங்களை திருத்து அப்படின்னு சொல்லி பெருமாள் அனுகிரகம் பண்ணிவிடுறார். அனுகிரகம் பண்ணிட்டாலும் கவலையாம், இந்த பூமி பிராட்டியை யாரிடத்துல அனுப்புறது யாரு. ஏன்னா ராமாயணத்துல சொல்றச்சே பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருப்பம் அப்படின்னு வால்மீகி ராமாயண ஸ்லோகம். பிதரம் அப்படின்னா யார இந்த ராமன் சக்கரவர்த்தி திருமகன் பிறக்கிறேன்னு சொல்லிட்டானே யார அப்பாவா வரிக்கிறது. அப்பேற்பட்டவனா இருக்கணுமே, பேர சொல்லக்கூடிய தகப்பனா இருக்கணுமே, தர்மிஷ்டனா இருக்கணுமே, அவனுடைய வள்ளல் தன்மையா இருக்கணுமே. அப்பேற்பட்டவன் யாருன்னு பெருமாள் யோஜனை பண்ணாராம். அந்த அக்ஷத தசரதன் மேல விழுந்ததுன்னா பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருப்பம் அப்படின்னு ஸ்லோகம். அந்த மாதிரி இங்க என்னன்னா, இங்க பெருமாளுக்கே மாமனாரா வரப்போறவர் இல்லையோ பெருமாள் யோஜனை பண்ணாராம்.
நமக்கே மாமனார வரக்கூடியவர் எவ்வளவு ஸ்டேட்டஸ்ல இருக்கணும், எப்பேற்பட்டவரா நம்ம சொல்லணும், எப்பேற்பட்டவரா இருக்கணும்னு யோஜனை பண்ணாதான். அப்ப அவர் மனசுல பட்டுதான் சிவில்லிபுத்தூர்ங்கிற திவ்யதேசத்துல முகுந்தாரியன்கிற பிராமணோத்தமர் எழுந்தொழி இருந்தார். அவருடைய குழந்தைகள்ல ஒருவர் விஷ்ணு சித்தர் அப்படின்னு பேர். அவர் பகவத் பக்தி பண்ணிட்டு அவர் சாஸ்திரங்கள்லாம் தன் தகப்பனாரிடத்திலேயே தெரிஞ்சுட்டு ஸ்ரத்தையோட பக்தியோட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாராம். அவருக்கு பிடிச்ச கைங்கரியம் எதுன்னா, அவ அப்பாட்டேந்து கேட்ட விஷயம். பாகவதத்துல மாலாக்காரன் ஒருத்தன் மதுரால இருக்கான். கிருஷ்ண பரமாத்மா அங்க வரும் பொழுது கம்சனுக்கு கட்டி வச்சிருந்ததான மாலைகள், கம்சனுக்கு கட்டி வச்சிருந்ததான புஷ்பங்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணா உனக்குள்ள சமர்ப்பிக்கணும். இந்த ஒரு உசந்ததான மாலை எல்லாம், உசந்ததான புஷ்பங்கள்லாம் உன் திருவடிக்குள்ள அர்ப்பணமாகணும் அப்படின்னு எல்லாத்தையும் கொட்டி கொடுத்தானா கிருஷ்ணனுக்கு. மாலையெல்லாம் போட்டு அழகு பார்த்தானா இந்த மாலாக்காரன். ஏன்னா கிருஷ்ணனுடைய பக்தன்கிறது கிடைக்காத ஒருத்தனா. ஏ கோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாமகா. ஒரு தடவை கிருஷ்ணனை சரணாகதி பண்ணிவிட்டா அதுக்கு நிகழ் வேற எதுவும் கிடையாதான். ஏ கோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாமகா தசாஸ்வமேதைஹி அவபிருதேன துல்யகா. தசாஸ்வமேதைஹி புனரேபி ஜன்ம கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாய. எவ்வளவோ யாகம் பண்ணினேன்னா நான் யாக தீட்சிதர் அப்படின்னு சொல்ற. எவ்வளவு யாகம் வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு யாகம் பண்ணினாலும் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றதுன்னா தச அஸ்வமேதைஹி. அஸ்வமேத யாகம் 10 அஸ்வமேத யாகம் பண்ணினா கூட ஒரு கால் அந்த பண்ண யஜ்ய தீட்சிதனுக்கு புனர்ஜென்மா கிடைச்சிடும், புனர்ஜென்மா உண்டு. ஆனா கிருஷ்ண பிரணாமி, கிருஷ்ணனுடைய திருவடியை எவனொத்தன் ஆசிரியிச்சுட்டானோ, கிருஷ்ணனுடைய திருவடியை எவனொத்தன் பிடிச்சுட்டானோ அவனுக்கு புனர்ஜென்மாங்கிறது நிச்சயமா கிடையாதுன்னு ஸ்லோகம் பண்ற. ஏ கோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாமஹா தசாஸ்வமேதைஹி அவபிருதேன துல்யகா. தசாஸ்வமேதைஹி புனரேபி ஜென்ம கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாய. ஆச்சரியமான ஸ்லோகம் என்ன இருக்கு இல்லையா? அந்த கிருஷ்ணனிடத்துல அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் போட்டுட்டு சந்தோஷப்பட்டதான அவன் என்ன பண்ணினா, உடனே கிருஷ்ணனுக்கு மனசு கேட்குமா, தன்னிடத்த ஒரு பக்தர் இப்படி பண்றானே, அந்த மாலாக்காரனை ஆலிங்கனம் பண்ணிட்டான். கிருஷ்ணாவதாரத்துல அவனுக்கு யார் யாரை பிடிக்கிறதோ எல்லாரையும் ஆலிங்கனம் பண்ணிடுவான். ராமாவதாரத்துல ஆலிங்கனம்ங்கிறது துர்லபம். ஆஞ்சநேயனுக்கு கிடைச்சது அந்த ஆலிங்கனம். அப்பா உனக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன், சீதையை எங்கேயோ இருக்கிற சீதையை எங்க இருக்கான்னு மீட்டு கொடுத்திய, சீதையை கண்டுபிடிச்சு கொடுத்தியப்பா, உனக்கு நான் எப்படி நான் பிரத்யுபகாரம் பண்ண போறேன்னு பெருமாள் என்ன பண்றார், அவனுக்கு எதை கொடுத்தா தகும்னு சக்கரவர்த்தி திருமகன் நினைக்கிற தன்னையே கொடுப்பமே அப்படிங்கிறதுனால தன்னையே கொடுப்போம்னு தன்னை கொடுத்தாராம். ஆலிங்கனம் பண்ணிட்டாராம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் மறு ஆலிங்கனம் கெட்டியா பிடிச்சுட்டாராம். யாருக்காவது ராமன் வேணும்னா ஆஞ்சநேயன் கேட்கணுமா, எனக்கு ராமனை கொடும்னா ஆஞ்சநேயன் கேட்கணுமா? அப்படிப்பட்டதான ஆஞ்சநேயன் ராம பக்தர், பக்தர்களை தலை சிறந்தவர் இல்லையா? தாச பக்தி, தாசோகம் சொல்றோம் இல்லையா? தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய கிருஷ்ட கர்மணா. வால்மீகி எடுக்கிறார் இல்லையா? தாசோகம் கோசலேந்திரஸ்ய, கோசல ராஜ்யத்துல சாம்ராஜ்யத்துல சக்கரவர்த்தி திருமகனுடையதான அடியவன் நான் சொல்றானா ஆஞ்சநேயன். தாசோகம் அகம்னு சொன்னவன் தாசோகம்னு சொல்றான். அப்படி நம்ம அந்த கிருஷ்ண பரமாத்மா ஆலிங்கனம் பண்ணின்றான் அந்த பக்தனைங்கிற சரித்திரத்தை தன்னுடைய தகப்பனார் மூலமா கேட்டுட்டாரா விஷ்ணு சித்தர். உடனே ஆச்சரியமாக நந்தவனம் அமைச்சு அதுல நிறைய புஷ்பங்கள்லாம் பெரும் பணிமடிக்கும்படியா அதை பயிர் செய்து துளசி பாத்தி கட்டி எல்லாமே பண்ணிட்டாராம். பண்ணின உடனே தினப்படி அந்த செடியெல்லாம் கொத்தி மண்ணெல்லாம் கொத்தி விட்டு அதுல இருந்த குப்பையெல்லாம் அகற்றி நீர் பாய்ச்சி அதெல்லாம் சந்தையா பண்ணிட்டு இருக்காராம். பெருமாள் வடபெருங்கோயிலுடையாருக்கு புஷ்பத்தை அங்கேருந்து கட்டி எடுத்துட்டு போற மாதிரி எல்லா விதமான கைங்கரியமும் பண்ணிட்டு இருக்காராம். பெருமாள் நினைச்சார் அந்த முகுந்தாரியனுடைய குமாரன் விஷ்ணு சித்தருக்கு குழந்தையாக இவள் அங்க இருக்கட்டும் அப்படின்னு பெருமாள் சங்கல்பம். அவன் சங்கல்பம் இல்லாம எதுவுமே நடக்காது இல்லையா? நாயன்மார்களே சொல்றா இல்லையா, அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்றது இல்லையா? ஒரு இடத்துக்கு வந்து பகவத் குணம் சொல்லணும் அப்படின்னாலும்
அவன் நினைக்கணுமே. எத்தனை பேர் வேணா போட்டி போடலாம், எத்தனை பேர் இருந்து நீ தினம் ஆரம்பிக்கணும்னா அவன் சங்கல்பம் இருந்தாதான் ஆரம்பிக்கணும் இல்லையா? அதனால இங்க என்ன பண்றான், அந்த துளசி பாத்தியில அதுக்கு கீழே அயோனிஜியாக ஒரு குழந்தை, ஆச்சரியமா அற்புதமா குழந்தை அப்படியே படுத்துட்டு இருக்கு. திடீர்னு குழந்தை சத்தம் கேட்கறதே இந்த ஜலம் பாய்ச்ச வந்ததான விட்டு சித்தர் இந்த குழந்தைய பாக்குற. பார்த்துட்டு அற்புதமான குழந்தை இருக்கே, ஒரு ஆடி மாசம் பூரம்னு சொல்லக்கூடிய திருப்பூரம் சொல்லக்கூடிய திருநக்ஷத்திரம், ஆச்சரியமான ஒரு சுக்கர பட்சத்திலே செவ்வாய்க்கிழமையில அற்புதமான குழந்தை அவதரிக்கிறாள். பெண் குழந்தை ஜெகஜோதியா இருக்கு. அந்த குழந்தைய பார்த்து அப்படியே தூக்குறார், அனுபவிக்கிறார். ஆஷாடே பூர்வ பல்குண்யாம் துளசி கானனோத்பமாம். ஆஷாடே பூர்வ பல்குண்யாம் துளசி கானனோத்பமாம். பாஞ்சே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயிகாம். ஆஷாடே பூர்வ பல்குண்யா. ஆஷாட மாசம் தான் ஆடி மாசம். பூர்வ பல்குனின்னு உத்தமமான நட்சத்திரம் திருப்பூரம்னு சொல்றது. அதுல பூர்வ பல்குன்யா துளசி கானனோத்பவா. துளசி காலத்துல பகவான் இந்த குழந்தையுடைய அவதாரம் ஏங்க அவதரிக்கும்படியா வச்சான்னா, துளசி கானம், துளசியினுடைய காடு எங்க இருக்கோ அங்க பகவானுடைய சாநித்தியம் இருக்கும்னு சாஸ்திரம். துளசி கானனம் எத்திர தத்திர சந்நிகிதோ ஹரிஹி அப்படின்னு வாக்கியம். துளசி காடு எங்க இருக்கோ அங்க பகவானுடைய சாநித்தியம் இருக்கும். உக்ரீப கோயிலுக்கு போனேன்னா எத்தனை துளசி கம கம கமன் இருக்கு. அந்த திவ்ய தேசத்துக்கு துளசி வனம்னு பேரு. உள்ள போய் நுழையத்துக்கு முன்னாடியே துளசி கமகமன் வாசல்ல இருந்தே துளசி வாசனை அடிக்கிறது. துளசியை கொண்டு வந்து பெருமாள் இடத்துல சேர்க்கிறா. வரவாள்லாம் துளசி வாங்கிட்டு வரா. அந்த அர்ச்சகர் வாங்கி பெருமாளுடைய திருத்தோள்ல சேர்க்கிறார். மேலும் வருது திருமுடியில சாத்திர, மேலும் வருது திருமார்புல சாத்திர, மேலும் துளசி வருது. மேல இடமில்லாத திருமேனியில இடமில்லாதபடிக்கு எல்லாத்தையும் திருவடியில சேர்த்து விடுறார். ஆழ்வார் அனுபவிக்கிறார் இல்லையா? தோழினை மேலும் நன்மார்பின் மேலும், தோழினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர் முடி மேலும், தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையவம்மான். தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையவம்மான். பெருமாளுக்கு அம்மான்னு கூப்பிடுறது. திருவரங்கத்தம்மானே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பெருமாளுக்கு அம்மானே, அம்மானா தலைவன் அர்த்தம். அதனால பெருமாள் சாத்திட்ட தோழினை மேலும் அந்த இடம் முடிஞ்சு போயிடுத்து. நன்மார்பின் மேலும், அதுக்கப்புறமே இடம் இல்ல. தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையமம்மான் சாத்தினார் இல்லையா? துளசி காடணும். அதனால துளசி காடு எங்க இருக்கோ அங்க பகவத் சாநித்தியம் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம். அப்படிப்பட்டதான ஒரு துளசி வனத்துல துளசி பாத்தியில ஆச்சரியமான அயோனிஜியாக, தாய் தந்தை இல்லாதபடிக்கு அயோனிஜியான ஒரு குழந்தை ஆவிர்வவிக்கிறது. அற்புதமான ஆடி மாசத்துல அந்த குழந்தைய பார்த்து உச்சி முகர்றார், சந்தோஷப்படுறார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் பின்னாடி அவருக்கு திருநாமம் வரப்போறது, விட்டு சித்தர்னு பேரு. குழந்தைய எடுத்து உச்சி முகந்துகிறார். குழந்தை ஆச்சரியமான உடனே அசரீரி வாக்கு கேட்கறது மேலே இருந்து, இந்த குழந்தைக்கு நீ கோதா அப்படின்னு பேர் சூட்டி நீ குழந்தைய வளர்க்க வேண்டியது உன் குழந்தையாக பாவிச்சு வளர்க்க வேண்டியதுன்னு அசரீரி வாக்கு. காம் ததாதி இது கோதா. நம்ம எது எது கேட்குமோ கேட்கட்ட செழிப்பெல்லாம் கொடுக்கக்கூடியவள் ஆண்டாள். அதனால அந்த ஆண்டாளுக்கு அவ்வளவு விசேஷமா சுவாமி தேசிகன் சாதிக்கிற வேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க, வேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க, தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துடாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே,
நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்தியே. வேயர் புகழ் வில்லிபுத்தூர். வேயர் புகழ்னா பிராமண குலம் வசந்துதான். ஆண்டாள் அவதரிச்சனாலேயே பூர்வ சிக்கர்கள்னு சொல்றது. அப்படின்னா சோழியர்கள்னு சொல்றது. சோழியர்கள் வம்சத்துல ஆண்டாள் அவதரிச்சாள். அதனால ஒரு ஏற்றமா அவ குலத்திலேயே எங்க குலத்துல ஆண்டாள் அவதரிச்சிருக்கா அப்படின்னு ஒரு ஏற்றமா. அதனால வேயர் குலம் ஓங்கி தின்னர் சுவாமி தேசிகன். வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன். விட்டு சித்தன் தூய திருமகளாய். விட்டு சித்தன் சொல்லக்கூடிய அவர் தூய திருமகளாய் அந்த திருமகளுக்கு பெருமாள் அவளுக்கு சூட்டின மாலையை எடுத்து பெருமாளுக்கு சூட்டினாராம். அதனால கொடுத்த மாதே தான் சூடி கொடுத்ததுனால சூடி கொடுத்த நாச்சியான்னு திருநாமம் ஆண்டாளுக்கு. அதனால கொடுத்த மாதே நேயமுடன் நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணினா நேசமா நம்ம கரையேறணுங்கிறதுக்காக திருப்பாவையே அனுகிரகம் பண்ணியிருக்கா. நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும். அதுக்கு பிறகு நாச்சியார் திருமொழின்னு 143 பாசுரங்கள் நாச்சியார் திருமொழி அனுகிரகிச்சா ஆண்டாள். அதனால நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்தியே. அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்தியே. அப்படி ஆண்டாள் அனுகிரகம் பண்ணினா அப்படின்னு சுவாமி தேசிகன் எடுக்கிறார். மணவாள மாமணிகள் சொல்ற எங்க குடிக்கு அவ சந்ததியா வந்து கிடைச்சிருக்காளேங்கிற. 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் வடுத்தாய் மனமே. 5 குடிக்கு ஒரு சந்ததியாய். 5 குடிக்கு ஒரு சந்ததியா. ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணா அற்புதமான பெண்ணை ஆண்டாளுங்கிறார். எப்படி எப்படி ஒரு பொண்ணுன்னா பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பெய்யாழ்வார் ஒரு குடி. அதுக்கப்புறம் பிற்பாடு திருமேசியாழ்வார் ஒரு குடி. அதுக்கப்புறம் பிற்பாடு குலசேகர ஆழ்வார் ஒரு குடி. அதுக்கப்புறம் ஒரு பிற்பாடு பெரியாழ்வார் ஒரு குடி. 5 குடி. 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆண்டாள். அவளுக்கெல்லாம் பெண்ணு. அவளுக்கு பரம்பரையா தோன்றினாலும் ஆழ்வார்கள் தம் செயலை ஆழ்வார்களை விட காட்டிலும் பெருமாள்கிட்ட பக்தி பண்ணி நமக்கு அந்த பிரேமை எப்படி பண்ணணும்ங்கிறத காமிக்கிறாளாம். விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழித்தாளை ஆண்டாளை. எப்படி சந்தனமானது துளசியானது எப்படி அப்படி மழைக்கும் பொழுதே துளசி கண்ணு விடும் பொழுதே அதில் எப்படி பரிமளிக்கிறதோ வாசனை வருதோ அந்த மாதிரி ஆண்டாள் அவதரிச்ச உடனே பக்திங்கிற பரிமளம் வீசர்தான். அதனால அப்படி ஒரு பிஞ்சாய் பழித்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நானும் அவளை வழித்தாய் அந்த மாதிரி அவளை நாம வணங்கி பெருமாளை அடையணும் அப்படிங்கிறத மணவாள மாமுனிகள் எடுக்கிறார். அப்படி ஒரு ஆண்டாளுடையதான அவதாரம். அப்படி அந்த எல்லாத்தையும் கொடுப்பவள்னு சொல்லியிருக்கு இல்லையா. ராம் ததாதின்னு பார்த்தோமே, செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவள் எல்லாத்தையும். அவளுக்கு குழந்தையிலிருந்து சுஸ்வரமாக பாடக்கூடியவள். பாடவல்ல நாச்சியார்னே ஒரு திருநாமம் ஆண்டாள். அதனால பாடுறவள். பிறந்ததுலேருந்தே பெருமாளை பத்தி கதாசிரவணம் கேட்பாளாம். கேட்கறது இப்ப நீங்க கேட்கக்கூடியது ஒரு யஜ்யம்னு சாஸ்திரம் சொல்றது. பிரகலாத ஆழ்வான் பிரகலாதர் இடத்துல ஹிரண்யகசிபு கேட்கிறான், நீ கற்றறிந்த விஷயத்துல சாதமானத்தை சொல்லுங்கிறான். 5 வயசு குழந்தை பாலகன் பயந்துட்டே அப்பாவினிடத்துல வருது. அப்பா நீ கத்தின்ற விஷயத்துல பாடசாலைல ஒண்ணு அமைச்சிருந்த, நீ கத்தின்றதுல சாரமான விஷயத்தை சொல்லு அப்படின்னா அந்த குழந்தை மேல குழந்தைய தூக்கிக்கிறான். உச்சி முகந்து தன்னுடைய மடியில அமர்த்திக்கிறான். சொல்லுடாய் குழந்தாய் அப்படிங்கிறான். அந்த குழந்தை சொல்ற வார்த்தை அப்பா மடியில உட்கார்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை சவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ
ஸ்மரணம் பாதசேவனம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ. அப்பாவிடத்துல தைரியமா சொல்றது சிரவணம் கேட்கணும்பா. பகவத் குணத்தை நீங்க கேட்கிறீங்களே, கேட்கறது சிரவண யஜ்யம்னு எங்க குருநாதர் சொல்லுவார். கல்யாணபுரம் ஆறாமதாச்சார் சுவாமி அடியனுடைய குருநாதர், அவர்கிட்ட தான் எனக்கு ஹரிகத கதாகாலக்ஷேபம். அவர் சொல்லுவார், சிரவணமே ஒரு யஜ்யம்பா. அதனால நீங்க கேட்கறதே ஒரு யஜ்யம். அது கேட்க வந்து உட்கார்ல அதுவே ஒரு பெரிய விசேஷம். அது சமஸ்த பாவத்தை போக்குமா. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ, கீர்த்தனம் பாடுறது. ஆனா கீர்த்தனம் விஷ்ணோகோ, யார பத்தி கீர்த்தனம்? விஷ்ணுவுடையதான கீர்த்தனம். ஸ்மரணம் பாதசேவனம், ஸ்மரணம் அவனையே நினைக்கிறது. பாதசேவனம் அவனுக்கே தொண்டு செய்து ஆட்பட்டு இருக்கிறது. பாதசேவனம் அர்ச்சனம் அவனையே அர்ச்சிக்கிறது. வந்தனம் அவனுக்கே சேவிக்கிறது, வந்தனம் தாஸ்யம், அப்பா உனக்கே நான் அடிமைப்பட்டவனா இருக்கேன்னு தன்னுடைய நிலையை தெரிவிச்சுக்கிறது. தாஸ்யம் ஆத்ம நிவேதனம், உன்னுடைய ஆத்மாவை அவனிடத்துல அர்ப்பணிச்சிடும். சுவாமி தேசிகன் சாய்ச்சார் இல்லையா, நின்னருளாங்கதி என்று மற்றொன்றில்லை, நின்னருளாங்கதி என்று மற்றொன்றில்லை, நின்னருளாங்கதி என்று மற்றொன்றில்லை, நெடுங்காலம் விடை செய்த நிலை கடிந்தேன், உன்னருளுக்கு இனிதான நிலை உகந்தேன், உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன், இன்னருளாங்கதி என்று மற்றொன்றில்லை. சொன்னார் இல்லையா, சரணாகதியில முக்கியமான விஷயம் ஆக்கிஞ்சின்னத்துவம் அனன்யகதித்துவம்னு ரெண்டு. அப்போ என்னிடத்துல ஒண்ணுமில்ல பிரபோ ரங்கநாதா, உன்னிடத்துல வந்துட்டேன், உன் திருவடியை ஆசிரியக்கிறதுக்காக வந்துட்டேன். என்னிடத்துல ஒண்ணுமில்ல, கர்மயோகம் பண்ணி உன்னை அடைய முடியாது, ஞான யோகம் பண்ணி அடைய முடியாது, எனக்கு சக்தி இல்ல, பக்தி யோகம் பண்றதுக்கு மகா விசுவாசம் இல்ல பிரபோ ரங்கநாதா. நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் த்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனஹ அனன்யகதிஹி சரண்யா त्वत्पादमूलं शरणं प्रपद्ये. அதர்மனிஷ்டோஸ்மி, ஆள வந்தார் பிரார்த்திக்கிறார். ரங்கநாதன் இடத்துல வந்துட்டார், ஆள வந்தார், கை கூப்பிண்டு சரணாகதி பண்ணிக்கிறார் ரங்கநாதன். அதர்மனிஷ்டோஸ்மி, எனக்கு தர்மம் தெரியாது, நான் கர்மயோகம் பண்ணி அடையலாம்னா சக்தி இல்லப்பா பிரபு. நச்சாத்மவேதி, நான் தியானம் பண்ணிட்டு உட்காரணும்னு நினைச்சா மனசு எங்கெங்கயோ போகுது. அதனால நச்சாத்மவேதி, அதுவும் நான் ஞான யோகம் பண்ணி உன்னை அடைய முடியாது, பக்தி யோகம் பண்றதுக்கு எனக்கு சக்தி இல்லை. ஆனா பிரபு ரங்கநாதா, உன் திருவடி வாரத்துக்கு வந்துட்டேன், நீ எப்படியாவது என்னை கரையேற்றணும். இது கேட்கிறார் இல்லையா. நான் பக்திமான் சரணாரவிந்தே, என்னிடத்துல நான் யார் தெரியுமா, அகிஞ்சனகா, ஒண்ணுமில்லாதவன், வேறு கதி இல்லாத உன் இடத்துல வந்திருக்கப்பா. எனக்கு இந்த தெய்வம் காப்பாற்றும் அந்த தெய்வம் காப்பாற்றணும் அப்படி போறவன் இல்ல. நீ என்னை காப்பாற்றணுமானா நீ தான் என்னை காப்பாற்றணும். கை விட்டுட்டியானா நீ கை விட்டுட்டா யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீ காப்பாத்துட்டீங்கன்னா யாராலையும் நான் காப்பாத்திட்டேன்னு சொல்ல முடியாது. நீ தான் எங்களுக்கு கதி அப்படின்னு அனன்ய கதி சரண்யா தொத் பாத மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சரணாகதி பண்ணிக்கிறார் இல்லையா. இப்படி பெருமாள் இடத்துல போய் சரணாகதி பண்ணிக்கணுமா. அதான் அப்படி வந்து பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல நமக்கு புரிய வைக்கிறார். இந்த ஆண்டாள் என்ன பண்ணினா, பாடவல்ல நாச்சியார்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் தகப்பனாரிடத்திலேயே பாகவதம் எல்லாம் கேட்பாளாம், விஷ்ணு புராணம் கேட்பாளாம், இப்படி எல்லாம் கேட்பா. அந்த கேட்கறதுனாலதான் நான் அந்த ஸ்லோகம் சொன்னதுக்கு காரணமே சிரவணம், சிரவண பக்தி விசேஷம். அதனால சிரவணம் முதல்ல சொன்னா பிரகலாத ஆழ்வார், அதனால கேட்கணும். இதை கேட்டு கேட்டு அவளுக்கு என்ன ஆச்சா, ஆண்டாளுக்கு அந்த கிருஷ்ணனிடத்துல பிரேம ஏற்பட்டு போயிடுது. கிருஷ்ணனை நான் கணவனா அடைய முடியுமான்னு கேட்டுட்டா ஒரு கேள்வி. ஆண்டாள் வந்து பெருமாள் இடத்துல விஷ்ணு சித்தர் இடத்துல கேட்டுட்டா. விஷ்ணு சித்தர் உடனே பார்த்தார்,
ஓஹோ இவ அதெல்லாம் நமக்கு முடியாதுமான்னா அப்ப கதையெல்லாம் பொய்யான்னு சொல்லுவள். முடியும்னா அடுத்த முகூர்த்தத்துல எனக்கு கல்யாணம் பண்ணிடுவோம், பெருமாளோட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவள். என்ன பண்றதுன்னு பார்த்தார். சாஸ்திர சம்மதமான அவருக்கு ஒரு யுக்தி தோணித்து. என்னன்னா, ஹேமந்த ருதுல அம்மா கேட்டுக்கோ, ஹேமந்த ருதுல இருக்கக்கூடிய இந்த ஆயர்பாடிகள்லாம் காத்தியாயினிங்கிற விரதம் இருந்து கண்ணனை கணவனாக அடைந்தார்கள் சரித்திரம் இருக்குமா. காத்தியாயினி மகாமாயி அவளை தபஸ் பண்ணி அவளிடத்துல எனக்கு கண்ணனை எனக்கு பர்த்தாவாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு கண்ணனையே கணவனாக அடைஞ்சார்கள் சரித்திரம் இருக்கு. நீனும் பெருமாளை அன்பு பூண்டியானால் அவனை கணவனாக அடையலாம்னு சொல்லிட்டார். அதை கெட்டியா பிடிச்சுட்டான். பசுமரத்து ஆணி போல சொல்லுவா இல்லையா, குழந்தைகள்லாம் சின்ன விஷயத்தை ஏதாவது ஒண்ணு பார்த்து கொடுத்தோ இல்லை கேட்டு கொடுத்தோன்னா அதை மனசுல ஞாபகம் வச்சுக்கும். அப்பா சந்தியாவந்தனம் பண்ணா சின்ன குழந்தை தானே டபுள் எடுத்து சந்தியாவந்தனம் பண்றது பாருங்க. அது மாதிரி அப்பா ஜாலரா போட்டு பகவன் நாம திருநாம சங்கீர்த்தனம் பண்ணா குழந்தைக்கு ஜாலரா போட ஆரம்பிச்சிடும். அவ என்ன சன்னிவேச சூழ்நிலைகள் என்ன நடக்கிறதோ அதை பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகள் தானே ஆட்டோமேட்டிக்கா செய்யும். அதே மாதிரி இந்த ஆண்டாள் கேட்க அதை கெட்டியமா புடிச்சுட்டான். சரி அப்ப பர்த்தாவா அடையிறான். அந்த நோன்புக்காக வந்ததுதான் திருப்பாவை அப்படிங்கிறதான கிரந்தம். எப்பொழுதுமே எல்லா நூலுக்குமே ரெண்டு விஷயங்கள் உண்டு. பக்திரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம் அப்படின்னு சொல்றது. பக்தான்னா சொல்றது, சொன்னது யாரு? ஒரு நூல்னா யாருப்பா சொன்னா, பிரமாணம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம் நம்ம. இப்ப பக்திரு யார் பக்தா சொன்னது யாரு? ஆண்டாள். திருப்பாவையை ஆண்டாள் தானே அனுகிரகம் பண்ணியிருக்கா, அதனால ஆண்டாள். அப்ப அந்த கிரந்தத்தை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய பரிசீலனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவ பூமி பிராட்டியுடைய அம்சம், அவதார். விஷய வைலட்சண்யம் அந்த நூல்ல என்ன சொல்லியிருக்கா? திருப்பாவைங்கிறதான கிரந்தத்திலிருந்து அதுல இல்லாத விஷயங்களே கிடையாது. அநேகமா ராமாயணத்திலேருந்து மகாபாரதத்திலேருந்து அதுலதான் அதுல உதாரணமா எடுத்து காமிச்சிருக்கா. அதனால அந்த திருப்பாவை நாம சேவிச்சாலே நம்முடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும்னு சாஸ்திரம். ராமாயணம் சேவிச்சா ஒரு அக்ஷரம் சேவிச்சாலும் நம்ம பாபத்தை விளக்குறதுங்கிறது சாஸ்திரம். ராமாயணத்தை நம்ம எப்படி கொண்டாடுறோம்? ராமாயணத்தை இதிகாசம்னு கொண்டாடுறோம். ஏன்னா ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு இதிகாசங்கள்னு கொண்டாடுறோம். இதிகாசங்கள்னு கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன? வேதத்தினுடைய அடிப்படையில வந்தது. வேதமே 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 ராமாயணமாக ஆட்சின்னு ஸ்லோகம் இருக்கு. அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபமே சக்கரவர்த்தி திருமகன் ராமனாக ஆனான் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. வேத வேத்யே பரே பும்சி ஜாஹதே தசரதாத்மஜே வேதஹா பிராச்சேத சாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா வேத வேத்யே பரே பும்சி